அனைவருக்கும் இனிய கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். கிருஷ்ணர் பிறந்த நாளான கோகுலாஷ்டமியோட கதைய தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கிருஷ்ணர் பிடிக்கும்னு சொல்றவங்க லைக் பண்ணுங்க. கிருஷ்ணர் பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிருஷ்ணான்னு கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. கம்சன் அவன் தங்கை தேவகிக்கும் வாசுதேவருக்கும் சிறப்பாக திருமணத்தை நடத்தி முடித்துவிட்டு இருவரையும் ரதத்தில் அமர்த்தி மதுராவுக்கு ரதத்தை ஓட்டிக் கொண்டு சென்றிருந்தான். அப்போது வானூர் அசரீரி சத்தம் கேட்டது. ஏ முட்டாள் கம்சா, யாராவது காலணிக்கே ரதத்தை ஓட்டுவார்களா என்று கேட்டார்கள். அப்போது கம்சன் முழித்தான். உன் தங்கை தேவகி வயதில் வளரும் 8வது குழந்தை உன் காலனாகப் போகிறான் என்று அந்த அசரீரி கூறியது. தேவகி மீது கோபப்பட்டு, மகன் என்னை கொல்லப் போகிறானா, நான் உன்னை கொல்லப் போகிறேன் என்று வாளை அப்போது வசுதேவரும் தேவகியும் எங்களுக்கு பிறக்கும் அனைத்து குழந்தைகளையும் உனக்கே அளித்து விடுகிறோம் அண்ணா என்று தேவகி கூறினார். கம்சன் பிறகு இருவரையும் சிறையில் அடைத்து வைத்தான். தேவகிக்கு வாசுதேவருக்கு முதல் குழந்தை பிறந்தது. அந்த முதல் குழந்தை முதல் 6வது குழந்தை வரை அவன் கையில் நசுக்கிய கொன்றான். கிருஷ்ணரின் அவதாரத்திற்கு முன்பாக 7வது குழந்தை பலராமராக வேறொரு பெண்ணின் வசுதேவரின் 2வது மணி ரோகிணியின் கருவில் அந்த குழந்தையை மாற்றி வைத்தார். கிருஷ்ணர் அவதரிப்பதற்கு முன்பே மகாவிஷ்ணு நான் உங்களுக்கு மகனாக பிறக்கப் போகிறேன் என்று கூறி, நான் நாளை உங்களுக்கு மகனாக பிறக்கப் போகிறேன், என்னை நீங்கள் கோகுலத்திற்கு எடுத்து செல்லுங்கள், அங்கு யசோதையின் மகனாக நான் வளருவேன், யசோதையின் குழந்தையை நீங்கள் எடுத்து வந்து விடுங்கள் என்று சொன்னார். வசுதேவர் கிருஷ்ணரை எடுத்து சிறை விட்டு வெளியேறும்போது அனைத்து சிப்பாய்களும் மயங்கி விழுந்தார்கள். வசுதேவர் கிருஷ்ணரை கோகுலத்துக்கு எடுத்து செல்லும் பொழுது யமுனா நதியை கடக்கும் போது அப்போது மழை பெய்ந்தது. அப்போ கிருஷ்ணருக்கு வேண்டி ஆதிசேஷனே வந்து குடைப்பிடித்தார். வசுதேவரையும் கிருஷ்ணரையும் பத்திரமாக யமுனை நதியை கடக்க வைத்தார். வசுதேவர் யமுனா நதியை கடந்து கோகுலத்திற்கு சென்று அங்கு நந்த மகாராஜாவின் மனைவி யசோதைக்கும் பிறந்திருந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணரை அந்த இடத்தில் மாற்றி வைத்து யசோதைக்கு பிறந்திருந்த பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு சிறைக்கு திரும்பினார். அப்போது கம்சன் எங்கு என்னை அழிக்க பிறந்த அந்த காலன் என்று கேட்டுக்கொண்டு வந்தான். தேவகியின் 8வது மைந்தனை அழிப்பதற்காக கம்சன் வந்தான். அப்போது அந்த குழந்தையை அழிப்பதற்காக அவன் கையில் எடுத்து கழுத்தை நசுக்க போது அந்த குழந்தை திடீரென்று துர்காதேவியாக மாறி, ஏ முட்டாள் கம்சா, உன்னை அழிப்பதற்கு உன் காலன் கோகுலத்தில் கிருஷ்ணர் பிறந்து விட்டார் என்று கூறினார். பிறகு கிருஷ்ணர் கோகுலத்தில் நந்த மகாராஜாவுக்கும் யசோதைக்கும் மகனாக கோகுலத்தில் வெண்ணெய் வென்று கொண்டு பலராமருடன் விளையாடி கொண்டு வளர்ந்து வந்தார். கம்சனின் காலம் முடியும் நேரத்தில் கிருஷ்ணர் கம்சனை வதைத்தார். இதுவே கிருஷ்ணர் பிறந்த கோகுலாஷ்டமியின் கதையாகும். இந்த கதையை பார்த்தவர்களுக்கு ரொம்ப நன்றி.